அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய பிறை 14வது பிறை ரமலான் மிக சிறப்பாக போய் கொண்டிருக்கின்றது. இன்றைய தலைப்பு குடும்பத்தோ இஸ்லாமிய குடும்பம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இஸ்லாமிய வாழ்க்கைகள் எப்படி நடக்கக்கூடுங்கிறது ஒரு அறிக்கை. அல்ஹம்துலில்லாஹ் சூரா தஹ்ரீம்ல அல்லாஹ் சொல்றான், நீ தலைவனாகிய நீங்களும் உங்கள் பிள்ளைகளையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சூரா தஹ்ரீம்ல அதாவது என்ன சொல்றான்டாக்கா, நம்மளுடைய நடத்தை வழிமுறைகள் எல்லாம் கரெக்டாக இருந்தாக்கா நம்மளோட குடும்பமும் கரெக்டாக இருக்கும். தமிழில் சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம். அப்போ ஆரம்ப பள்ளி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு உள்ள ஆரம்ப பள்ளி என்னன்னு சொன்னாக்கா வீடு தான். ஆரம்ப குரு அப்படின்னாக்கா தாய் தகப்பன் தான் நம்மளுக்கு. அதான் முதல்ல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நீங்கள் ஆகிய தலைவனாகிய நீங்களும் உங்கள் குழந்தைகளும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்? நல்ல வழிமுறைகளை நம்ம எடுத்து நல்ல வார்த்தைகளை பேசணும். முதல்ல கலிமாக்களை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நம்ம பிறந்ததே இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருக்கோம். அதுபோக 4 வயசில் அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆன் கற்பிக்க ஆரம்பித்து கொடுத்து 7 வயசில் சில பிள்ளைகள் குர்ஆன் முடிச்சிடும். பள்ளி எந்த வயசில் நம்ம அனுப்பணும், கல்வி எந்த வயசில் பயிலணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வழிமுறைகள் இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய மனைவியிட்ட அன்பான முறையில் கையாளணும். அவங்களுக்கு நஃப்கா கொடுக்கணும், இருக்கக்கூடிய இடங்களை வசதி பண்ணி கொடுக்கணும், துணிமணி கொடுக்கணும், உணவுகள்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கணும் இஸ்லாமிய குடும்பம். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நம்ம கல்வி இதுகளை கரெக்டான முறையில் செஞ்சு, அதே மாதிரி பிள்ளைகளை என்ன செய்யணும், அந்த தகப்பனாரை மதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அவங்களை கற்றுக் கொடுக்கணும். இப்போ நம்ம பிள்ளைகள் முன்னாடி சிகரெட்டு குடித்தோம்னா நாளைக்கு அவன் ஒரு லட்சியம் வச்சுருப்பான், அத்தா இப்படி ஊதுறாரு நம்மளும் போய் ஊதுவோம் அப்படின்ட்டு தனியாக அவங்க ஸ்கூலுக்கு போகிற காசை சேர்த்து வச்சு ஊத ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் வர்றது. இதுதான் பழக்க வழக்கம். அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் அதாவது அப்படி ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான் நம்மளுடைய குழந்தைகள். நம்ம எங்கே போகிறோங்கிறதுலாம் பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தாய்க்காரங்க அன்பை ஊட்டணும். அதுபோக நம்ம மற்ற உற்றார் உறவினர்களோடு எப்படி பழகிறது, அன்பை எப்படி பரிமாறிக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம அந்த பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புகிறோம், டியூஷனில் எப்படி நடந்துக்கணும். அப்போ நம்ம தாய் தகப்பனுக்கு ஒரு பெருமையை சேர்த்து கொடுக்கும் பாருங்கள். அதுபோக நம்ம இஸ்லாமிய குடும்பங்கள் எப்படின்னாக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, சுற்றி நம்மளுடைய 40 வீடுகளை அவங்க என்ன செய்வாங்கன்னா, பள்ளிவாசலை விட்டு வெளியே போகையில் 40 வீடு கேட்பாங்களாம், சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு. 40 வீடு வரையும் உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. இன்றைக்கி நம்ம பல இனங்கள் கலந்து இருக்கனால நம்ம கதவெல்லாம் அடைச்சிருக்கோம். 8 மணிக்கே அடைச்சிருவாங்க, கேட்க முடியாது. போய் தட்டினாலும் நம்ம கடை கேட்குற மாதிரி நினச்சிக்குவாங்க, கதவே திறக்க மாட்டாங்க. அது பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளுடைய கடமையில் செய்யணும். இப்போ நான் இருக்கிற பக்கத்து வீட்டில் கூட சோறு மிஞ்சிட்டா 12-1 மணிக்கு போயில கூட தட்டி கொடுத்துருவேன். பாகிஸ்தான்காரர் இருக்கார். அந்த மாதிரி நம்மளுடைய நல்ல அந்த பராமரிக்கும் அந்த கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நல்ல கொள்கைகளை நம்ம எடுத்து காட்டினா தான் நம்மளுடைய இஸ்லாமிய பேர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக அந்த குடும்பத்தில் குழப்பங்களை உண்டாக்குறதே புறம் பேசுகிறது தான். தயவு செய்து யாரையும் குறை சொல்லாதீங்க. அந்த இதை அந்த குறை சொல்கிறத தயவு செய்து விட்டுருங்க. குறை சொல்கிறதுனால நம்மளுக்கு என்ன இருக்குது? இல்லை நம்ம என்ன உயர்ந்து போயிடுறோமா நம்ம குறை சொல்கிறதுனால? இல்லை, மேற்கொண்டு நம்ம தான் குற்றவாளி ஆகிறோம். நம்மளுடைய நன்மைகள் குறையப்படுது. புறம் பேசினதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வருது பாருங்கள். அதனால் இது ஒரு நல்ல சொந்தம். நம்ம இந்த இதிலேருந்து பேசாமல் நம்ம அந்த மாதிரி இடங்களில் இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மசூராவுக்கு வர்றாங்க, புறம் பேசுகிறாங்கன்னா தள்ளி போயிருங்க, அவங்க பேசட்டும். நம்ம போய் கலந்து அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி
கடைசியில் வெட்டுக்குத்து அளவுக்கு போயிடும். அதுதான் நம்ம தவிர்க்கக்கூடியது. புறம் பேசுகிறது, மற்றவங்களை பற்றி இழிவாக பேசுகிறது, யாரையுமே நம்ம ஒதுக்கக்கூடாது. நாளைக்கு அவங்க உயர்ந்துட்டாங்கன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அதனால் நம்ம விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை நம்மளுக்கு வேணும். இஸ்லாமிய குடும்பமாக நம்ம இப்போ பாருங்கள், நிறையா ஊர்களெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாம் கிராமங்களில் நம்ம போயிட்டே இருப்போம். தண்ணி தவிக்குது அப்படின்னா உடனே ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்பாங்க. இடையில நம்ம தாவூத் ஜெரினா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அந்த பிள்ளை ரொம்ப நாளாக என்னை அவங்க தாப்புனார் இறக்குறதுக்கு முன்னாடி போன உடனே என்ன செஞ்சு, அண்ணன் வாங்கினேன்னு ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி கொடுத்துச்சு. அப்போ எவ்வளோ அந்த நம்மளுடைய மரபு பண்பு நம்மள்ட்ட இருக்கணும் பாருங்கள். டீ காஃபி அப்புறம் முதல்ல தண்ணியை குடிங்கண்ணே, வெயிலில் வந்துருக்கீங்க. சில பண்புகளை நம்ம எடுத்து காட்டணும். அதே மாதிரி குறை சொல்கிறது, ஒருத்தரை ஒதுக்கி வைக்கிறது, ஒருத்தரை வெறுக்கிறதுலாம் நம்ம விட்டுற வேண்டியதுதான். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நம்மளுடைய மௌலானா ஹாஃபில் அப்துல்லா முகமது சிராஜுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ், அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. وقال نبينا صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته والرجل راع في أهل بيته والمرأة راعية في بيت زوجها أو كما قال صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய குடும்பம் என்பது உலகத்தில் கலிமா சொல்லி வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை ஏற்று ஒரு மனிதன் உலகத்தில் முஸ்லீமாக வாழ்வதாக இருந்தேன்னு சொன்னால் பல நிபந்தனைகள் இருக்குது. அவர் நினைச்ச பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அவர் நினைச்ச பிரகாரம் இந்த உலகத்தில் இருந்துட்டு போக முடியாது. ஒருத்தர் கலிமா சொல்லி முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழுவதாக இருந்தேன்னு சொன்னால் அவருக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது, சில நிபந்தனைகள் இருக்குது. அதற்கேற்ப அந்த கொள்கைக்கு ஏற்ப அமைக்கப்பட்டு உலகத்தில் வாழக்கூடியவர்கள் தான் இஸ்லாமிய குடும்பங்கள். இதுக்குள்ளால கணவன் மனைவி அடங்குவாங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் குழந்தைகள் இருக்குது. அதே மாதிரி உறவினர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி அண்டை வீட்டார்கள் இருக்கிறாங்க. மேலானவர்களே, இவங்க எல்லாரும் இஸ்லாத்தினுடைய இந்த குடும்பத்துக்குள்ளால அடங்குவாங்க. கணவன் மனைவியை நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் ஒவ்வொரு கணவனும் தந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோடு அழகான முறையில் நடந்து நல்ல முறையில் ஹலாலான முறையில் சம்பாதிச்சு அந்த பெண்மணிக்கு தீனை கொடுத்து சொர்க்கம் வரை கொண்டு போய் சேர்ப்பது ஒவ்வொரு ஆணினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு ஆணினுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கணவனும் மனைவியும் இருவருமாக ஒன்று சேர்ந்து பிள்ளைகளை நல்ல ஒரு பிள்ளைகளாக தர்பியத்துடைய விஷயத்துல அந்த பிள்ளைகளுக்கு தீனை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துல, இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துல, குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துல தந்த குழந்தைகளை முன்னேற்றி தந்த குழந்தைகளுக்கு தர்பியா செஞ்சு நல்ல பிள்ளைகளாக உருவாக்குறது ஒவ்வொரு தாய் தந்தையர்கள் மீதுள்ள கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ தாய் தந்தையர்கள் கபருடைய வாழ்க்கையை வாழ்றாங்க. உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் தந்த பிள்ளைகளை யார் தீனின் பிரகாரம் விட்டு சென்றார்களோ, குர்ஆனின் பிரகாரம் விட்டு சென்றார்களோ, இஸ்லாத்துல நல்ல வழிகளை காட்டிட்டு விட்டுட்டு போனாங்களோ, இன்றைக்கும் கூட கபருடைய வாழ்க்கையில அழகாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மலாய்க்காமார் போய் அந்த கபருக்குள்ளால் வாழக்கூடிய தாயிடத்துல தந்தையிடத்துல ஒவ்வொரு நாளும் கார்குசாரி சொல்றாங்க தந்த குழந்தைகளை பத்தி. உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நல்ல பிச்சலங்களை நல்ல சந்ததிகளை உருவாக்கிட்டு போனாங்க. அதற்கு காரணமாக தந்தை இருந்தார், அதற்கு காரணமாக தாய் இருந்தாங்க.
மேலானவர்களே, இன்றைக்கு கூட கபருடைய வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைகளும் தந்த பெற்றோர்களினுடைய பேச்சை கேட்டு கண்ணியப்படுத்தி நல்ல பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அதற்கேற்ப மாதிரி நாங்கள் ஒவ்வொரு குழந்தைகளையும் உருவாக்கணும். விசேஷமாக ஒவ்வொரு பெற்றோர்களும் தந்த குழந்தைகளுக்கு துஆ செய்யக்கூடிய பெற்றோர்களாக இருக்கணும். ஏன்னு சொன்னா ஹதீஸ்ல வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு தந்தையினுடைய துஆ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்றான். ஒரு தந்தையினுடைய துஆ அல்லாஹ் மறுக்க மாட்டான். ஒரு தந்தை அல்லாஹ் தஆலாவிடத்தில் தந்த பிள்ளைக்காக வேண்டி எதை கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அல்லாஹ் தஆலாவினுடைய ஒரு வலி தான் அவர், ஒரு தாபிஈன் தான் அவர். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே ஒரு மோசமான நிலைமையில இருந்து தௌபா நசீபாகி மக்கால ஒரு வலியாக உருவெடுத்தாரு, நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தாரு. காரணம் தந்தையினுடைய துஆ. மேலானவர்களே, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடிஞ்சிச்சு. ஆனால் அவர்களினுடைய பிள்ளை அவருக்கு திருத்த முடியல. அவர்களுடைய பிள்ளை அவர்களால் திருத்த முடியல. அல்லாஹு தஆலாவிடத்துல தஹஜ்ஜுதுல கண்ணீர் வடிக்கிறாங்க, அழுது துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் ஏண்ட பிள்ளைய நல்ல ஒரு பிள்ளையாக ஆக்கிடு, ஏண்ட பிள்ளைய தீன்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு குழந்தையாக ஆக்கிடு. அல்லாஹு தஆலாவிடத்துல கண்ணீர் வடிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உம்மத்துக்கும் தக்வா உள்ள ஒரு ஆலிமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகன் அல்லாஹ் ஆக்கினான். முன்மாதிரியான ஒரு குழந்தையாக அல்லாஹ் ஆக்கினான். காரணம் தந்தையினுடைய துஆ. மேலானவர்களே, இவ்வாறாக உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல உறவினர்களோட சேர்ந்து வாழ்றது, சொந்த பந்தங்களோட சேர்ந்து வாழ்றது, பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை காட்டி கொடுக்கிறது, உறவினர்களை போய் சந்திக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க, சில்மன் கதஅக வஅதிமன் ஹரமக வஅஃபு அம்மன் ظلمك. உங்களோட உறவை துண்டிச்சு வாழ்ற மக்களோட நீங்க சேர்ந்து வாழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களோட உறவை யாரெல்லாம் துண்டிக்கிறாங்களோ, உங்களை யாரெல்லாம் ஒதுக்குறாங்களோ, உங்களை பத்தி யாரெல்லாம் புறம் பேசுறார்களோ அவர்களுக்கு நீங்க பதிலடி நீங்க புறம் பேசுறதில்லை, அவர்களுக்கு பதிலடி நீங்க அநியாயம் செய்யறதில்லை. ஆரம்பத்தில் எங்களோட தலைவர் சொன்ன மாதிரி அவர்களோட நீங்க சேர்ந்து வாழுங்க, அவர்களோட நீங்க உங்களோட அஹ்லாக்க காட்டுங்க, இரக்கமான முறையில நடங்க. அதுதான் அவர்களுக்கு கொடுக்கிற பதிலடி. சில்மன் கதஅக, முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய ரிவாயா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட உறவை துண்டிச்சு வாழ்ற மக்களோட நீங்க சேர்ந்து வாழுங்க. வஅதிமன் ஹரமக, உங்களுக்கு யாரெல்லாம் தராமல் இருக்கின்றார்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் தடுத்து வைக்கின்றார்களோ அப்படியாப்பட்ட அந்த மக்களுக்கு நீங்க கொடுங்க, நீங்க அவங்களுக்கு கொடுங்க, நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கஷ்டத்தில் இருக்கிறாங்களா? இன்றைக்கு எங்களோட உம்மத்து எப்படின்னு சொன்னா, அவர் சொன்னா தான் நாங்க சொல்றது, அந்த குடும்பம் எங்களுக்கு அழைப்பிதழ் தந்தா தான் நாங்க அவங்களுக்கு அழைப்பிதழ் கொடுக்கிறது. அப்படி இல்லை மேலானவர்களே, நாங்க எங்களோட அஹ்லாக்க காட்டணும். எங்களோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அஹ்லாக்கான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அவங்க தர மறுக்கிறாங்களா, நீங்க கொடுங்க. வஅஃபு அம்மன் ظلمك, இது சாதாரண ஹதீஸ் இல்ல, ஆழமான கருத்துள்ள ஹதீஸ், முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய ஹதீஸ். வஅஃபு அம்மன் ظلمك, உங்களுக்கு யாரெல்லாம் அநியாயம் செஞ்சாங்களோ அவங்களை நீங்க மன்னிங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு நீங்க பழி வாங்கவானம், அவங்களுக்கு நீங்க அநியாயம் செய்யவானம், அவங்கள மன்னிங்க, அவங்களோட சேர்ந்து போங்க, அவங்களோட இரக்கமாக நடங்க. எங்களோட ஹபீப் எங்களோட இஸ்லாம் காட்டின வழிமுறை இது. எவ்வளவு ஒரு உன்னதமான மார்க்கம் இஸ்லாம். மேலானவர்களே, உறவினர்களோட சேர்ந்து வாழ்றது, உறவினர்களோட மிக கண்ணியமான முறையில் நடந்து கொறது, அதே மாதிரி தான் இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ளால வரக்கூடிய ஒரு உறவு தான் அண்டை வீட்டு உறவு, அண்டை வீட்டு ஆக்கள். மேலானவர்களே, எந்த அளவுக்கு ஒன்று சொன்னா ஹதீஸ்ல வந்திருக்குது, இதா தபக்த மர்கதன் ஃபஅக்ஸிர் மாஅஹா வதஆஹத் ஜீரானக். நீங்க குழம்பு சமைச்சிங்கன்னு சொன்னா கொஞ்சம் தண்ணி என்ன செய்யுங்க, கூடுதலா வைங்க. கொஞ்சம் தண்ணியை கூடுதலா வச்சு அதை கொஞ்சம் கூடுதலா சமைச்சு வதஆஹத் ஜீரானக், உங்களோட அயல் வீட்டுக்கார ஆக்களிக்கிறாங்களே அவங்கள நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் நீங்க கொடுங்க. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர்கள் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களை கண்ணியப்படுத்தட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மேலானவர்களே, அண்டை வீட்டுக்காராக்களோட மிக அழகான முறையில் நடக்கிறது, கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒத்துமையாக இருக்கிறது,
ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைகளை நல்ல முறையில் தர்பியா செஞ்சு வளர்க்கிறது, நல்ல வழிகளை காட்டி கொடுக்கிறது. முழு குடும்பமுமா ஒன்று சேர்ந்து முழு உம்மத்தோடையும் எல்லா முஸ்லிம்களோடையும் கலிமா சொன்ன ஒவ்வொருத்தரோடையும் அழகான முறையில் கண்ணியமான முறையில் நாங்கள் நடக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இந்த தர்த்தீபில் நாங்கள் உலகத்தில் வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு வச்சிருக்கிறான். எனவே மேலானவர்களே, வாழக்கூடிய நேரத்தில் பிறர் சகோதரர்களோட அன்பாக, ஒழுக்கமாக, கண்ணியமாக, இரக்கமான முறையில் நடந்து அழகான முறையில் அஹ்லாக்கை வெளிப்படுத்தி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய கூட்டத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான விளக்கம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 3 தினங்கள் பத்ர் சஹாபாக்களுடைய இரவு. இன்று வந்து சில குடும்ப பெண்மணிகள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இறந்த வஃபாத்துடைய எங்களுடைய தாப்பனார் பேரை சேர்த்துக்கிற சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் பத்ர் சஹாபாக்கள் முடிஞ்சு நம்ம உஸ்தாத் அவங்க வந்து அந்த யார் பேர் வேணுமோ நீங்கள் எழுதி கொடுத்துருங்க, அவங்க சேர்த்துக்கிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். வருகிற வெள்ளிக்கிழமை பின்னேரம் பத்ர் சஹாபாக்கள். நாளைய தலைப்பு வந்து புறம் பேசாதீர்கள். நாளைக்குள்ள தலைப்பு இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்ப்போம்.